ஹே காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 6, 28, 496 அண்ட் ஸோ ஆன், இதெல்லாம் தான் நம்ம பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 6 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 to 6 எதெல்லாம் 6ஓட டிவைசஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு நம்பராக டிவைட் பண்ணி பார்க்குறேன். 6/1 டிவைட் ஆகுது, 6/2 டிவைட் ஆகுது, 6/3 டிவைட் ஆகுது, 6/4 டிவைட் ஆகலை, அண்ட் 5 டிவைட் ஆகலை. 1, 2, 3, 6 இது மட்டும் தான் டிவைட் பண்ணணும். இதில் நமக்கு 6 தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். 1 + 2 + 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 6 ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் நம்பர். அப்படி வரலை அப்படின்னா அது நாட் பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் 8 எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் 1 to 8 எந்த நம்பர்லாம் வந்து 8 டிவைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். 7 வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ 1, 2, 4 இதெல்லாம் மட்டும்தான் 8ஓட டிவைசஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 8க்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இது 7 தான் வந்திருக்கு. அப்போ இது நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ ஓவரால் அதோட கான்செப்ட் என்னன்னா, அதோட டிவைசஸ்லாம் ஆட் பண்ணும்போது அந்த நம்பருக்கு ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் நம்பர், அப்படி இல்லைன்னா அது நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். அவ்வளோதான். தென் இதுக்கு எப்படி நம்ம பைத்தானில் லாஜிக் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு n = 6 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் sum = 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரம் 1 to 5 இருந்து எதெல்லாம் 6ஓட டிவைசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு ஃபார் லூப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் i in range of இங்கே நான் 1, n அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நார்மலாக n மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து 0 to 5ல ரன் ஆகும். ஸோ 0ல டிவைட் ஆகாதனால நமக்கு வந்து எரர் வரும். அதனால நான் 1, n அப்படின்னு நான் லூப் ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபாலோக்குள்ளே நான் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 6 வந்து ஃப்ரம் 1 to 5லேருந்து எல்லா நம்பரோட டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் n மாடுலஸ் ஆஃப் i 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சம்மோட வேல்யூவில் அந்த i வேல்யூவை போய் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு டைம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, n மாடுலஸ் ஆஃப் i = 0 இருந்துச்சுன்னா sum = sum + i அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ நம்ம வந்து 6ன்னு எடுத்திருக்கோம். தென் ஐயோட வேல்யூ 1லேருந்து 5 வரைக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கிறேன். 6/1 ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். நான் சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 0 + இந்த ஐயோட வேல்யூ 1 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறப்போ 1ன்னு ஆகிடும். அகைன் என்னோட வேல்யூ 2ன்னு வரும். 2ஓட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது. இந்த 1ஓட அந்த 2 ப்ளஸ் ஆகிறப்போ sum = 3ன்னு இனிஷியலைஸ் ஆகிடும். தென் 3ஓட பண்ணுறப்பையும் டிவைட் ஆகும். ஸோ ஆல்ரெடி 3 இருக்குது. 3 + 3 = 6 ஆகிடும். தென் 4ஓட டிவைட் ஆகாது அண்ட் 5ஓடையும் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ ஃபைனலாக சம்மோட வேல்யூ 6ன்னு இருக்கும். லூப்க்கு வெளியே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் sum = n சம்மோட வேல்யூ என்னைக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா n is a perfect number அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நான் போட்டுக்கிறேன். else is not a perfect number அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு டைம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ 6 is a perfect number நம்ம கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. தென் நான் என்னோட வேல்யூ வந்து 7ன்னு மாற்றி ரன் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக நாட் a perfect numberன்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.